எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்காந்த். ஸோ இன்றைக்கி நிஃப்டி எப்படி மூவ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ காலையில் கொடுத்த ரேஞ்ச் படி பார்த்திங்கன்னா நமக்கு 26,047 சொல்லியிருந்தோம். அங்கேருந்து 26,025, 26,068. ஸோ இது வந்து 26,047, 26,025, 26,068. ஸோ இதை இதுக்குள்ளே எங்கே பிரேக் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக ஹியூஜ் கேப் டவுன் ஆகிருக்கு இன்றைக்கி. அப்போ மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆகிருக்கும், நம்ம லெவலில் எல்லாம் எப்படி கிராஸ் ஆகிருக்கு நம்ம சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பாருங்கள், நம்ம நிஃப்டியோட லெவலில் 26,047. ஆனால் அதுக்கு கீழே வந்து 26,025 கூட தான். இங்கே வந்து கேப் டவுன் ஃபுல்லாகவே 26,004 பிரேக் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே போய் 26,025 வந்து டச் பண்ணிவிட்டு நிற்கிது. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நடந்துச்சு. நல்ல கேப் டவுன் அது. அதுக்கப்புறம் எல்லா கேப்பையும் ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ கேப் ஃபில்லிங்கும் நடந்துருச்சு. கேப் டவுன் டு கேப் ஃபில்லிங் ரெண்டுமே இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ இதுபடி இன்றைக்கி வந்து நம்மளுடைய ரேஞ்ச் எல்லாத்தையும் டச் பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ 25,996, 25,955 இந்த ரேஞ்செலாம் டச் பண்ணியிருக்குது. அங்கேருந்து திருப்பி மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் அந்த 15 பாயிண்டில் வந்து மார்க்கெட்டை வந்து நிப்பாட்டியிருக்காங்க இன்றைக்கி. இதுதான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் முடிஞ்சிருக்குது நமக்கு. ஸோ இப்படி இருக்கிற டைமில் நம்மளுடைய கால் என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 26,000 கால் நம்ம எடுத்து பார்த்தோம். 26,000 கால் வந்து 112லேருந்து மேலே எப்படி போகும்னு பார்த்திங்கன்னா 133க்கு மேலே பையிங் போகலாம் இருக்கும். இல்லை கீழே போனால் 91 கீழே செல்லிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆனால் வந்து நல்ல கேப் டவுனால் ஃபுல்லாகவே இது வந்து டிகே ஆகி நிற்கிது. இப்போ சப்போஸ் இதில் பை போகணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பார்த்தோம்னா 48 வந்து பையிங் எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 22 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கலாம் இதில். ஸோ 22 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ், 22 பாயிண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கு டார்கெட் வச்சுருந்தோம்னா ஸோ இந்த ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இன்றைக்கி இருந்திருக்கு. இதில் 26,600, 26,000 காலுக்கு. அதே மாதிரி புட்டு எப்படி நடந்திருக்கு, ஏன்னா இன்றைக்கி கேப் டவுன் இருந்ததுனால புட்டு என்ன மாதிரி ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல கேப் டவுனில் ஃபஸ்ட்டு 3 கேண்டில்லே முடிஞ்சிச்சு. 15 மினிட்ஸில் ஃபுல்லாகவே ஏறி நின்றுச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டவுனு தான் கீழே. ஸோ நம்மளுடைய என்ட்ரியில் பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து இங்கே தான் என்ட்ரி இருக்குது. இந்த என்ட்ரி நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திருந்தால் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணலை. ஆனால் வந்து மினிமம் லாஸில் நிற்கிது இன்றைக்கி மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தாங்கன்னா பட்டு நமக்கு வந்து மார்னிங்கில் 15 மினிட்ஸ் 9:30க்குள்ளே நம்ம என்ட்ரி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்டு. இந்த மாதிரி 2:30, 3 o'clock அந்த டைமில் எடுக்கிறது வந்து வேஸ்ட்டு இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இது வந்து புட்டை பொறுத்தவரையும் நமக்கு இன்றைக்கி வந்து இது சப்போஸ் இந்த 25,850 அந்த இடத்துல போயிட்டு கால் எடுத்திருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு 40-50 பாயிண்ட்ஸுக்கு 45 பாயிண்ட்ஸுக்கு மேலே ப்ராஃபிட்டில் இருந்துருப்பாங்க. ஸோ இது வந்து பேப்பர் ட்ரேடிங்னா, நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.